ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய புதிய பெரிய பெரிய முதலீடுகளை போடுவீர்கள். அந்த முதலீடுகள பெரிய முதலீடா மட்டும் போடாதீங்க. சின்ன சின்ன முதலீடா போடுங்க. சின்னதா தொழில நகர்த்துங்க. அழகா நகரும். இந்த அர்த்தாஷ்டம சனியில கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு ஒரு 4 விஷயங்கள் உண்டு. ஒரு 3, 4 விஷயங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, முதல் விஷயம் தேக ஆரோக்கியம். ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டும் போயிட்டும் இருக்குங்க. எடுத்தோம் கவுத்துன்னு எதையாவது தேவையில்லாத சாப்பிட்டுட்டு பிரச்சனைய வச்சுக்கிறது. இல்ல நோய் தொந்தரவு வந்ததுன்னா, நீங்களா ஒரு மருந்து எடுத்து பிரச்சனைய வீரியப்படுத்திக்கிறது. இந்த மாரியான சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. படிப்புல பெற்றோர்கள் உங்க வீட்ல தனுசு ராசிக்காரங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா, கொஞ்சம் தட்டி குடுக்கணும். தட்டி குடுக்கணும்னா தலையில தட்டணும்ல. முதுகுல தட்டி குடுக்கணும். தோள்ல தட்டி குடுக்கணும். உன்னால முடியும் பட்றா. இன்னும் கொஞ்சம் படிச்சுனா நல்லா வந்துரலாம். அப்படின்னு. பக்கத்து வீட்டு பையன் 60 மார்க் 70 மார்க் எடுக்குறான். நீ என்ன 30, 40 மார்க் எடுக்கிறதுக்கே திணற அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அது அது எதிர்மறையான தட்டி குடுக்கிறதா போயிரும். அது ஒத்து வராது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள், அதாவது அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம், சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக. ஆமாங்க, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பெயர்ச்சிகளில் மிக முக்கியமான பெயர்ச்சி அப்படிங்கிறது சனி பெயர்ச்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும். சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா, அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே, கோச்சாரம் என்பது 10% மேலாக பலம் கிடையாது. அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி, அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி. அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள். 10% இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல், முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதகத்தை வச்சுதான். சரிங்களா? சரி, இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால், இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு 2 பஞ்சாயத்து உண்டுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை. நம்ம பார்க்கிறது திருக்கணித முறையின்படி. திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்வு பெறுகின்றார். 2027 மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை பெற இருக்கின்றார். ஆக அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலமாக 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்குள்ளாக பயிற்சி ஆகிறார். இதன் மூலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி துவங்குகிறது. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனி ஒரு சில இடங்கள்ல தான் தொந்தரவு பண்ணும், எல்லா விஷயத்தையும் தொந்தரவு பண்ணாது. ஏன் சொல்றேன்னா, அடுத்தடுத்து குருவின் நகர்வு, ராகு கேதுக்களின் நகர்வு சிறப்பா இருக்கு. அதனால அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்தை அந்த கிரகங்கள் குறைச்சிரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு 3-4 விஷயங்கள் மட்டும் உண்டு. அந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம். இந்த காலகட்டம் எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமான ரீதியாக கையில் ஒரு பண நடமாட்டத்தை வைத்து கொண்டே இருக்கும். 2க்கு அதிபதி 4ல் அமர்றதுங்கிறது ஒரு யோகம். அது வருமான ரீதியாக ஏதாவது ஒரு விதத்தில் வருமான ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இல்லை தொழில் பண்ணுறீங்க, இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கூலி வேலைக்கு போகிறீங்க, என்னவோ ஒன்று பண்ணுங்கள், அந்த கன்சிஸ்டண்ட்டான நீடித்த வருமானத்தை பெற்று தந்தே தீரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய புதிய பெரிய பெரிய முதலீடுகளை போடுவீர்கள். அந்த முதலீடுகளை பெரிய முதலீடாக மட்டும் போடாதீங்க. சின்ன சின்ன முதலீடாக போடுங்க. சின்னதாக தொழிலை நகர்த்துங்க. அழகாக நகரும். பெருசாக போட்டதாக மாட்டிக்கிடுவீங்க. அது பின்னாடி சொல்கிறேன், கவனமாக இருக்கணுங்கிற இடத்துல. இப்போதைக்கு சிறு சிறு முதலீடுகள் செய்வதற்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். சுப விரயங்களுக்கான அற்புதமான காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக ஏதாவது வீடு கட்டணும், இல்லை சொத்து வாங்கணும், இல்லை வீட்டை வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்தேங்க, பாதியில் விடுபட்டுருச்சு, அதை மீண்டும் எடுத்து அந்த ஒர்க் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதை கொண்டு போகணும் அழகாக அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கும்.
அந்த வீடு கட்டுற வேலையெல்லாம் சரியாக பார்த்துரும். அதனால் அதில் ஒன்றும் பயப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி சொத்து வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். என்ன கொஞ்சம் சிரமப்படுத்தி நகர்த்தும். ஆனால் பிற கிரகங்கள் நன்மையாக இருக்கிறதுனால வண்டி நகர்ந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதுவும் குறிப்பாக 2026 கட்டுறீங்கன்னா இன்னும் சிறப்பு. நல்லாவே கட்டி முடிச்சிடலாம். சனிப்பெயர்ச்சியினுடைய மத்தியம பகுதியில் அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஏன்னா குரு பார்வை கிடைச்சோம் அப்போ சனிக்கு. அது ஒரு நல்ல காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய சகோதர சகோதரி அமைப்புகள், இந்த மாதிரியான உறவு அமைப்புகளில் ஒரு சில அழுத்தங்கள் இருந்தாலும் அதை தாண்டி குறிப்பாக சகோதர சகோதரி உறவுகளில் ஒரு மேம்பாடு காணப்படும். அதில் ஒரு நல்ல ஏற்றம் காணப்படும். அதற்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயங்களில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். 10 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 2 ரூபா சேமிக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். ஆக உங்களுடைய சேமிப்புகளை சற்றே அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரிங்களா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? அந்த வேலை ரொம்ப நல்ல வேலையா, சின்ன வேலையா, பெரிய வேலையாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் வேலை கிடைக்கும். சரிங்களா? இதுதாங்க நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி வழக்கமாக திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது. அது சின்ன சின்ன ப்ரெஷரை மந்தத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் தடை செய்யாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளையும் புத்திரபாக்கியத்தையும் பெற்றுக் கொடுக்கும். உங்கள் ஜாதகப்படி தசாபுக்தி வந்துட்டா போதும், நீங்கள் தாராளமாக முயற்சிங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த அர்த்தாஷ்டம சனியில் கவனமாக இருக்கணும்னு ஒரு 4 விஷயங்கள் உண்டு. ஒரு 3-4 விஷயங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, முதல் விஷயம் தேக ஆரோக்கியம். ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்குங்க. எடுத்தோம் கவுத்துன்னு எதையாவது தேவையில்லாத சாப்பிட்டுட்டு பிரச்சனையை வச்சுக்கிறது, இல்லை நோய் தொந்தரவு வந்ததுன்னா நீங்களாக ஒரு மருந்து எடுத்து பிரச்சனையை வீரியப்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில் கவனம் தேவை. எப்படிங்க? உடல் நிலையில் கவனம் தேவை அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உடல்நிலையில் கவனம் தேவைங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு கவனம் தேவை அப்படின்னா, பிள்ளைகளுடைய படிப்பில் ரொம்ப மந்தத்தை ஏற்படுத்தும். அப்படியே டல்லாகிடுவாங்க பிள்ளைங்க. ஹெல்த்தும் டல்லாகும், அதனாலையும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு டல்லாகும். ஒரு சிலருக்கு படிப்பு டைரெக்டாகவே விளையாட்டுத்தனத்தினால சோம்பல்தனத்தினால டல்லாகும். ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் படிப்பில் பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்காரங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுக்கணும்னா தலையில் தட்டணும்ல, முதுகில் தட்டி கொடுக்கணும், தோளில் தட்டி கொடுக்கணும்னால முடியும், பட்றா இன்னும் கொஞ்சம் படிச்சுனா நல்லா வந்துடலாம் அப்படின்னு. பக்கத்து வீட்டு பையன் 60 மார்க் 70 மார்க் எடுக்கிறான், நீ என்ன 30-40 மார்க் எடுக்கிறதுக்கே திணற அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? அது அது எதிர்மறையான தட்டி கொடுக்கறதா போயிடும், அது ஒத்து வராது. அதனால் அன்பு நண்பர்களே, படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். 3வது, தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை உள்ள வைக்கக்கூடாது, சிறு முதலீடுகள் தான் போடணும். பெருசாக முதலீடு போட்டிங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கான அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து இருந்துக்கிறது நல்லதுங்க. அதனை அடுத்ததாக உறவுகளுக்கு இடையில் ஏதாவது விட்டவரை தொட்டவரையாக ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உறவு, இந்த சகோதர உறவுகளை தவிர பிற உறவுகளோடு ஏதாவது ஒரு தொந்தரவுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக மாமியார் வீட்டு சைடெல்லாம் ஏதாவது முட்டிக்கிடும். அது பார்த்து இருந்துக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் வருமான ரீதியாக ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அதில் செய்கிற வேலையில் கடுமையான ப்ரெஷரை கொடுப்பார், ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், எதையாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்து அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம். அதனால் அன்பு நண்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கூடுமானம் வரையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நிதானமாக கொண்டு போயிருங்க. பெரிய முதலீடுகள் போடாதீங்க. வேலையில் ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இல்லை யாராவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்களோட பகைச்சிக்கிடாதீங்க, அது இன்னும் தொந்தரவுகளை அதிகப்படுத்திடும். ஆக உத்தியோகம் தொழிலில் கொஞ்சம் நிதானத்தன்மையையும் மேற்கொண்டுறது மிக மிக அவசியம். ஒர்க்லோடு அதிகமாயிடும், அவசரப்பட்டு வேலையை விடுறதெல்லாம் கூடாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எந்த இடங்களிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொந்தரவை தராது.
கூடுதலாக தாயாரோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி வேற எங்கேயும் பெரிய தொந்தரவுகள் கிடையாது. பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இப்போ சொன்ன இடங்களில் கவனமாக இருந்துக்கிடணும். கூடுதலாக பைரவ பெருமானை வழிபாடு செய்வது நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.